வணக்கம் நண்பா. பேக் டு பேக் சூர்யா அவர்களுடைய அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு நண்பா. அதாவது சூர்யா சார் அவர்களுடைய 45வது படத்தோட டைட்டில் பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த படத்தோட டைட்டில் பேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஆடுகளம் படத்துல பேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கூப்பிடுவாங்கல்ல, அந்த நேம் தாங்க இந்த படத்தோட டைட்டிலாம். உண்மையாவே டைட்டில் பயங்கரமா இருக்கு. இது மட்டும் உண்மையான டைட்டிலா இருந்தது அப்படின்னா இந்த படத்துக்கான வரவேற்பு இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமி படம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது இல்லைங்க. அந்த கோர்ட் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளில ஒரு சாமி சிலை இருக்கு. ஸோ அந்த சிலையை எடுக்கிறதா வேணாமா அப்படிங்கிற வாதத்துல தான் அந்த படம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல மொத்தம் 3 வக்கீல்கள் வந்து மெயின் ரோல் பண்ண போறாங்க. அதுல ஒன்னு வந்து ஆர்ஜே தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இது போக சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு வக்கீலாவும், த்ரிஷா பாத்தீங்கன்னா இன்னொரு தரப்பு வக்கீலா வாதாட போறாங்க. இந்த படத்துல சூர்யா அவர்களுக்கு பேர் கிடையாதுங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, சூர்யா அவர்களோட இந்த படத்துக்கு பேட்டைக்காரன் அப்படிங்கிற டைட்டில் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குங்கிறத. இந்த படம் ஒரு சாமி படம், பேட்டைக்காரன் டைட்டில் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யா ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ நண்பா.